நடிகை சில்க் ஸ்மிதா தற்கொலைக்கு முன்பு எழுதிய கடிதம் தற்போது வைரலாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. கவர்ச்சியாலும் தன் கண்களாலும் ரசிகர்களை கட்டிப்போட்டு வைத்திருந்த சில்க் ஸ்மிதா 80கள் மற்றும் 90களில் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் விரும்பும் நடிகையாக இருந்தார். ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த் என தமிழ் சினிமாவில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் அனைவரிடனும் நடித்த நடிகையான சில்க் ஸ்மிதாவின் கால்ஷீட்டிற்காக பல தயாரிப்பாளர்கள் தவம் இருந்துள்ளனர். சில்க் ஸ்மிதாவின் பாடல் காட்சி ஒரு படத்தில் இருந்தால் அப்படம் கண்டிப்பாக ஹிட்டாகும் என காலிவுட் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருந்து வந்தது. அது உண்மையும் கூடதான். வியாபாரமாகாத ஒரு சில படங்களில் சில்க் ஸ்மிதாவின் ஒரு பாடல் காட்சியை இணைத்து அப்படத்தை விற்று வெள்ளி விழா கண்ட காலம் அது. ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த சில்க் ஸ்மிதாவை 1979ஆம் ஆண்டு நடிகர் வினு சக்கரவர்த்தி கதை எழுதிய வண்டிச்சக்கரம் படத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் சில்க் என்ற பெயரில் அவர் நடித்தார். இதனால் அவரின் பெயருக்கு முன்னர் சில்க் என்பது ஒட்டிக்கொண்டது. பின்னர் தமிழ் திரையுலகில் அவர் கோலோச்சியது வரலாறு. நிதி பிரச்சனை, காதல் தோல்விகளால் 1996ஆம் ஆண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு வயது 35. தற்கொலை செய்யும் முன்பு அவர் தன் கையால் எழுதிய கடிதம் தற்போது வைரலாகியிருக்கிறது. அந்த கடிதத்தில் சில்க் ஸ்மிதா கூறியிருப்பதாவது: ஒரு நடிகையாக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை. பாபு மட்டுமே சிறிது அன்புடன் நடந்து கொண்டார். அனைவரும் என் உழைப்பை சுரண்டினார்கள். என் வாழ்க்கையில் பல ஆசைகள் இருந்தது என்றார். என் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எங்கு சென்றாலும் எனக்கு நிம்மதியில்லை. ஒவ்வொருவரின் செயல்களும் என்னை பாதித்தது. அதனால்தான் என்னவோ மரணம் சுவாரஸ்யமாக தெரிகிறது. நான் அனைவருக்கும் நல்லதையே செய்திருக்கிறேன். அப்படியிருந்தும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? இது என்ன நியாயம் கடவுளே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சில்க் ஸ்மிதா. நாம் சம்பாதித்த சொத்துக்களில் பாதியை பாபுவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாபு என்னை ஏமாற்ற மாட்டார் என்று நினைத்தேன். ஆனால் ஏமாற்றிவிட்டார். கடவுள் இருந்தால் அவரை நிச்சயம் தண்டிப்பார். பாபு எனக்கு செய்த கொடுமையை ஏற்க முடியவில்லை. அது தினமும் என்னை காயப்படுத்துகிறது. அவர்கள் செய்வதுதான் சரி என்று நினைக்கிறார்கள் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சில்க். தாங்கள் செய்வதுதான் சரி என்று நினைக்கும் கூட்டத்தில் பாபுவும் ஒருவர். என்னிடமிருந்து வாங்கிய நகைகளை அவர் திருப்பிக் கொடுக்கவில்லை. நான் இனியும் வாழ்வது முக்கியமில்லை. கடவுள் ஏன் என்னை படைத்தார்? ராமு மற்றும் ராதாகிருஷ்ணனுக்கு நான் நிறைய நல்லது செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை மரணத்தை நோக்கி தள்ளிவிட்டனர். நான் பாபுவை தவிர வேறு யாருக்கும் நன்றி சொல்ல விரும்பவில்லை. எனக்கு வாழ்க்கை தருவதாக கடந்த 5 ஆண்டுகளாக ஒருவர் தெரிவித்து வருகிறார். அந்த வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு ஏங்குகிறேன் தெரியுமா? வாழ்க்கை தருகிறேன் என்பது வெறும் பேச்சுக்கு என்பது தெரிந்ததும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இனியும் என்னால் தாங்க முடியாது. இந்த கடிதத்தை எழுத மிகவும் கஷ்டமாக இருக்கிறது